பசிக்குதுதா. நாச்சு தருமருமா இருந்தா போடுதா. விளக்கு வச்ச நேரம்மா, நீ போனியே ஆகல, நீ வேற ஏமா வந்து கஷ்டப்படுத்துற. கொடுக்கணும்னு மனசு இருக்குல்ல தாயே. கொடுக்கணும்னு மனசு இருக்குமா, ஆனா கல்லால சிட இல்லம்மா. ஏமா என்கிட்ட வேணா சில்லற நிறைய இருக்கு, நோட்டு இருந்தா கொடுங்க, நான் வேணா சில்லற தரேன். என்ன குசும்பா, சில்லற என்ன பாவா வச்சாம. காலையில இருந்து ஒரே வெயிலா இருக்குமா, அலைஞ்சு அலைஞ்சு உடம்பெல்லாம் டயர்டா இருக்குமா. காய்ச்ச மாத்திரையும் கொடுத்தேன்னா உன் பேர சொல்லி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன், உனக்கு ஒரு புண்ணியமா போகுமா. என்னம்மா எடுத்துட்டு கிளம்பு, அடுத்த காய்ப்படுமா. ஓசியில கொடுக்குறோன்னு பழைய மாத்திரையை கொடுத்துட்டு என்ன பண்றது. இது மாதிரி இன்னும் 10 கணக்குல வைப்போம்மா. இந்த மாத்திரையை போட்டு ஏதோ ஆயிரம் பயமா இருக்குதா. 500 இருந்தா கொடுத்தா உனக்கு ஒரு புண்ணியமா போகும். புண்ணியவதி, நீ வேலைக்கு கொள்ள வச்சிடாது, உனக்கு மாத்திரை தானே வேணும். ஓனர் வந்துருவாங்க, நீ வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இந்தா உனக்கு ஒரு கும்புடு சாமி. இல்ல பிச்சை கூட யோசிக்கிறாங்க போல இருக்கு. எப்படியா வசூல் பண்ணா போக மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம வேலைக்கு பார்ப்போம். தாயே, அந்த மகராசு எவ்வளவு கொடுத்தாரு நான் பார்த்தேன். ஏழைக்கு இருக்கு, நீங்க ஏமா அப்படி இருக்கீங்க. அந்த மகராசனை கூப்பிடு, நான் சொல்லிட்டு போறேன். வேலை பார்த்து வேலைக்காதீங்க, நான் ஒரு பொண்டாட்டி. டெய்லி இப்படிதான் யாராச்சும் வருவாங்க, அவங்களுக்கு 10 ரூபா போடுவாரு, எனக்கு 100 ரூபா போடுவாரு. சரி நீ 10 வீட்டுல பிச்சை எடுக்கிறேன், நான் 10 வீட்டுல பிச்சை எடுக்கிறேன். அதுதான் உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். வேணா எடுத்துட்டு போ, இல்லைன்னா கொடு. ஏமா இந்த பொழப்புக்கு என் கூட வந்துரு. டெய்லி 3 வேளை சோறு போட்டு 200 ரூபா கையில கொடுத்துறேன்.